அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒன்று மாறி ஒன்று கடந்த ஒரு மாத காலமாக, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றம் துவங்கப்பட்ட பிறகு பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 9 அல்லது 10 மாதங்களில் வரக்கூடிய இந்த வேளையில் ஆளுங்கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் வியூகத்தினுடைய ஒரு பகுதியாக பல்வேறு விஷயங்களை தினமும் எடுத்து மத்திய அரசுக்கு எதிராக களம் அமைக்கிறது. அதில் குறிப்பாக மிக முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ஈவன் 2 வயது 3 வயது குழந்தைகள் கூட கற்பழிப்புக்கு ஆளாகக்கூடிய நிலைகள், தென் மாவட்டங்களிலே தலைவிரித்தாடிய சாதிய கொலைகள், இளைஞர்கள் கொலைகள், தமிழ்நாடெங்கும் தினமும் கொலைகளே நடைபெறவில்லை என்ற நிலைக்கு வந்து ஒட்டுமொத்தத்தில் அனைத்து மக்களுமே ஒரு அச்சத்தோடு தமிழ்நாட்டை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி, தமிழ்நாடு அறிவித்த எந்த திட்டங்களும் மக்களுக்கு கடைக்கோடி மக்களுக்கு சென்றடையாத நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி என்ற ஒரு சூழல் உருவாகி வருகின்ற பொழுது அதையெல்லாம் எப்படியாவது மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பல்வேறு விஷயங்களை இன்றைய திமுக அரசு எடுத்து கையாளுகிறது. அதில் ஒன்றுதான், இன்னும் அகில இந்திய அளவில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ உண்டான ஒரு செயல் திட்டத்தோடு அதற்குண்டான ஆணையம் நியமிக்கப்படவே இல்லை. அதற்கு முன்னோடியாக இந்தியாவினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அது நடத்தப்படவில்லை. எனினும் கூட அது இன்னும் 1 வருடங்களுக்கு வருகிறதா, 2 வருடமா, 3 வருடமா, 4 வருடமா என்று தெரியாது. ஆனால் அந்த தொகுதி மறுவரையை செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறைந்து விடும் என்று ஒரு கருத்தை பரப்பி, அது தமிழ்நாட்டையும் தாண்டி பல தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள், சில முதலமைச்சர்களையும் வைத்து அண்மையில் சென்னையில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதே போல அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டப்பட்டது. சரி, அது ஒன்றும் மக்கள் மத்தியிலே ஈடுபடவில்லை. அது கிராஸ் ரூட் நடக்கப்படக்கூடிய அடித்தள மக்கள் மத்தியிலே கடைக்கோடி மக்களுக்கு அது ஒன்றும் செல்லவில்லை, அடித்தளமாக அதாவது அடித்தளமாக சென்றடையவில்லை என்று தெரிந்தவுடன் இப்பொழுது தினமும் வேறொரு பிரச்சனைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதில் குறிப்பாக இப்பொழுது அவர்கள் மீண்டும் எதை கிளப்புகிறார்கள் என்று சொன்னால், கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள். கச்சத்தீவு எப்பொழுது இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்து இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது? 1967ஆம் ஆண்டு முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்த 4 வருடத்தில், அதாவது 71ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சியை கலைத்துவிட்டு அன்று அகில இந்திய அளவிலே நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதோடு சேர்த்து எந்த காங்கிரஸை எதிர்த்து அதை வீழ்த்தி 67 ஆட்சிக்கு வந்தார்களோ அதே காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு 170 தொகுதிக்கு மேலாக வெற்றி பெற்றார்கள். 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கைப்பற்றி கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், அதாவது சட்டமன்றத்திலும் அப்சல்யூட் மெஜாரிட்டி 3க்கு 2 மெஜாரிட்டிக்கு மேல் இருந்தது. நாடாளுமன்றத்திலும் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆளுங்கட்சியான அம்மையார் அன்றைய இருந்த இந்திரா காங்கிரஸோடு வந்து மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். நாடாளுமன்ற குழு வலிமையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் 1974ஆம் ஆண்டு இன்று கச்சத்தீவால் தான் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று கூக்குரல் எடுக்கிறார்களே, அன்று முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இருந்தபோதுதான் அந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அதற்கு முன்பாக மாநில அரசுடைய அனுமதி கேட்காமல் அதை எந்த மத்திய அரசாலும் செய்ய முடியாது. ஒருவேளை இவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய புலிகள், சிங்கங்களாக இருந்தால் அன்றே இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு கீழே இறங்கியிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தார்கள்? திரைக்கு பின்னாலே அதற்கு என்னான முதன்மையான ஆதரவை கொடுத்துவிட்டு அதெல்லாம் கச்சத்தீவு ஒப்பந்தமெல்லாம் முடிந்த பிறகு, அதுக்கு பிறகு 1 மாதமோ 2 மாதமோ கழித்து அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினார்கள். அதுக்கு பிறகு எத்தனை முறை ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க? 2076 2 வருஷம் கழிச்சு தான் திமுக ஆட்சி கழிக்கப்படுது. அதுக்கு பிறகு 1989 91 வரையிலும் ஆட்சியில் 2 வருஷம் இருந்தாங்க. மீண்டும் 96 2001 வரையிலும் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 2006 2011 வரையிலும் ஆட்சியில் இருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் வந்து
2021 ஆட்சிக்கு வந்து 3.5-4 வருஷம் முடிய போகுது. எப்போ பேசுகிறாங்க கச்சத்தீவு? இன்னும் 6 மாதமோ 8 மாதமோ அதிகபட்சம் 10 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. உடனடியாக தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக, மீனவ மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக பொங்கி எழுகிறார்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாடாளுமன்றத்திலும் அதே போல இங்கேயும் சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றார். இந்த தீர்மானத்துக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு தெரியாதா? யாரை ஏமாற்றுவதற்காக, எதற்காக இந்த வேஷம்? ஆட்சியாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடகம் இது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது கையை கட்டி கொண்டு, வாயை பொத்தி கொண்டு, கண்ணை மூடிக்கொண்டு இருந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள். அன்னைக்கு எல்லாம் தமிழ்நாட்டோட நலையெல்லாம் விட்டு இன்னைக்கு ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆச்சு? 26, இதில் 25, 51 வருஷம் கழித்து மீண்டும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று இவர்கள் சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றினார்கள் சொன்னால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாளிகளாக நினைத்துக் கொண்டு தானே இவர்கள் இந்த காரியம் செய்ய முடியுது. ஆனால் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. ஒரு காலத்தில் ஏமாற்றியிருக்கலாம், ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் தாரை வார்த்தைகள், வரலாற்று பிழை செய்தீர்கள். திமுக செய்த பிழையால் தான் இன்று மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய உரிமை விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அதற்கு துணை போனது திமுக. அந்த குற்றத்தை செய்தது திமுக. அந்த பழியை சுமக்க வேண்டிய கட்சி இன்னைக்கு பழியை வேறு இடத்தில் வேறு யார் மீதோ போடுவதற்கு துடிக்கிறார். எனவே படித்தவர்கள், நல்ல உணர்வு படைத்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்போ பார்த்தாலும் பிஜேபி மட்டுமே சொல்லிக்கொண்டு, அவர்கள் மதவாதிகள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்ற ஒரே காரணத்தை கொண்டு திமுக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும், அவர்கள் தேர்தலுக்காக போடக்கூடிய அனைத்து நாடகங்களையும் ஏற்றுக்கொண்டால் அவர்களும் ஒரு குற்றம் இழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அறிவுசார் இந்த சமூக ஆர்வலர்கள், பொதுநல விரும்பிகள், ஊடக நண்பர்கள் அனைவரும் 1974 கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கு உடந்தையாக இருந்தது. தாரை வார்த்தது ஆர்? அது திமுக தான், அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், புரிய வைக்க வேண்டும். எனவே இப்பொழுது திமுக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள், அது பேச்சுக்கள், இவைகளெல்லாம் அனைத்தும் நாடகம். தேர்தலுக்காக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக போடக்கூடிய நாடகம் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும்.